ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். அது என்னன்னா, எனக்கு படிச்சதில பிடிச்சது. அதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து பிஸ்னஸ் விஷயமா ஃபாரின் போகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நாளைக்கு கண்டிப்பா அந்த பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும். அவங்க போய் பார்த்துட்டு அத டீல் பண்ணிட்டு வந்தா, அவங்களுக்கு வந்து லைஃப்ல பெரிய அது சக்சஸ் அவங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது கட்டாயம் அந்த பிஸ்னஸ் விஷயமா போயே ஆகணும் வெளிநாடுக்குன்னு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அப்ப என்ன செய்றாரு, காலையில போகணும். ஏர்லி மார்னிங் அவருக்கு அவருக்கு வந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் ஃப்ளைட் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப டிரைவர்ட்ட கூப்பிட்டு டிரைவர்ட்ட வந்து "நாளைக்கு காலையில நீ சீக்கிரம் வந்துடு" அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து கட்டாயம் சீக்கிரம் போய் ஆகணும். அ சீக்கிரம் போய் ஃப்ளைட்ட பிடிக்கணும். நீ அதனால வந்துடு அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோனே சரின்னு சொல்றாரு. நீ ஆட்டோலயோ, பஸ்லயோ போக வேணாம். நம்மளுடைய கார் எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போயிட்டு என்ன வந்து நேரத்தோட வந்து கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு டிரைவரும் அவங்க அந்த இத எடுத்துட்டு போறாங்க. அந்த வண்டி எடுத்துட்டு போறாங்க. போனதுக்கப்புறம் அதேமாரி மார்னிங் ஆயிடுது. இங்க வந்து அந்த பிசினஸ் மேன் வந்து ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆனதுக்கப்புறம் கரெக்ட்டா மணி 4:50 5 மணிக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து ரொம்ப வேகமா ரெடி ஆயிட்டு வந்து அந்த கீ போட்டு கார் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போய் உட்கார போறாரு. அவருக்கு வந்து நெஞ்சு வலி வந்துருது. ஹார்ட் அட்டாக் வர மாரி இருக்கு அவருக்கு. அவருக்கு வந்து லைட்டா வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருது. அவர் வந்து என்ன செய்றதுன்னு தெரியாம அந்த வண்டி வந்து அவரால எடுக்கவும் முடியல, மூவ் பண்ணவும் முடியல. எதுவுமே பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. ரொம்ப தவிக்கிறாரு. அப்ப என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்தா, அவருக்கு வந்து ஃபோன் எடுத்து பேசவும் முடியல. அவரால வந்து பேசவும் முடியல, உள்ளேயும் போ முடியல, வெளியிலயும் போக முடியல. அது உள்ள உட்காந்து காருக்குள்ள உட்காந்து ரொம்ப சிரமப்படுறாரு. அந்த வழியிலயும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம எப்படி போறோம்? எப்படி வந்து வண்டிய வந்து டிரைவ் பண்ண போறோம்னு நினைக்கிறாரு. அங்க டைம் ஆயிட்டே இருக்கு. என்னடா இது டைம் ஆயிடுச்சு. ஃப்ளைட்ட மிஸ் பண்ணிடுவோமோன்னு சொல்லிட்டு அவங்க தவிக்கிறாங்க. ஃபோன் பண்ணா இவரு ஃபோன் அட்டெண்ட் பண்ண முடியல. அவரால ஃபோனும் அட்டெண்ட் பண்ண முடியல. என்ன செய்யலாம்? ஏன் இப்படி பண்ணிட்டாரு? நம்ம ரொம்ப நம்பிக்கையானவன்னு சொல்லி தானே நம்ம அது மாரி சொல்லிவிட்டோம். ஏன் இப்படி நம்ம டிரைவர் இப்படி பண்ணிட்டாரு? அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது, மணி டைம் ஆயிட்டே இருக்கு. சரி வேற ஒரு இது பிடிச்சிருக்கு. வண்டி பிடிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு, அந்நேரத்துக்கு மேல வேற காருக்கு அரேஞ்ச் பண்ணி போக ரெடி ஆகுறாரு. அங்க டிராஃபிக் ஜாமா இருக்கனால அந்த கார் வரதுக்கு லேட் ஆயிடுது. லேட் ஆனதுக்கு அப்புறம் கரெக்ட்டா வந்து ஒரு 5:30 மணிக்கு மேல அந்த வண்டி வருது. அந்த அந்த அதாவது 5:30 மணிக்கு மேல வந்ததுக்கப்புறம் அந்த கார்ல ஏறுறாரு. ஏறி அங்க போய் ரீச் ஆகுறாரு. ஏர்போர்ட் ரீச் ஆகி போய் பார்த்தா, "நீங்க தாமதமா வந்துட்டீங்க. ஃப்ளைட் வந்து போயிருச்சு" அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ! ரொம்ப நம்ம மிஸ் பண்ணிட்டோமே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, ரொம்ப வருத்தப்பட்டுட்டு என்ன பண்றாரு, அதே கார்ல ஏறி வீட்டுக்கு வராரு. இது வந்து நமக்கு வந்து எவ்வளோ பெரிய பிசினஸ் இத விட்டாச்சே! நம்ம ஃபாரின் போயிருந்தா, இந்நேரம் நம்ம நல்லா வந்திருக்கலாம். இன்னும் நல்லா வந்திருக்கலாம். இன்னும் ஓப்பன் பேர் எடுத்திருக்கலாம். நம்ம இன்னும் நல்லா வசதியா வந்திருக்கலாம்ன்னு நெனைக்கிற நேரத்தில இந்த டிரைவர் பழி வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலோட வந்து வீட்ல உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனேயே இது போய் அவருக்கும் வந்து உடனே என்ன பண்றாங்க, அவங்க வீட்ல உள்ளவங்க பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. என்ன நம்பி இருந்தாங்க ஓனரு. நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. உடனே சரி வாங்க இது நம்ம வந்து விஷயத்த சொல்லி சரி பண்ணிக்கலாம்ன்னு அவங்க வீட்ல சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, நியூஸ் பார்க்குறாரு. நியூஸ் பார்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்ல இருக்கும்போது, நீங்க சரி கொஞ்சம் நியூஸ பார்த்தாவது கொஞ்சம் மன ஆறுதல் படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவருடைய மன இது இதாகல. நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, அப்பதான் தெரியுது அவர் போக வேண்டிய ஃப்ளைட் வந்து வெடிச்சிருச்சு. அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆகுனோனே என்ன அப்ப என்ன நெனைக்கிறாரு, ஒருவேள இது வந்து ஆண்டவன் செயலா? இல்ல என்னது இது? டிரைவர் வராதனால நம்ம பிசினஸ் போயிட்டு ஃபீல் பண்றோம். நம்மளேலே போயிருப்போம். நம்மளே வந்து டெத் ஆயிருப்போமே! இது வந்து ஆண்டவன் செயலா? வந்து அந்த டிரைவருக்கு கண்டிப்பா நான் நன்றி சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறாரு. ஆ ஆனா வந்து டைமிங்க்கு வந்து வராதனால அப்படி ஆனுச்சா? இல்ல கடவுள் செயலா? அப்படிங்கிறதுல இருக்கும்போது, இந்த டிரைவர் என்ன ஃபீல் பண்றாரு, நம்ம கரெக்ட்டான நேரத்துல நம்ம போகல. நம்மள பத்தி என்ன நெனைப்பாங்க? நம்மள நம்மள அவ்ளோ நம்பிக்கையா சொல்லிவுட்டு நமக்கு இந்த மாரி ஆயிடுச்சு. நம்ம சொன்னாலும் நம்புவாங்களா? அப்படிங்கிற ஃபீலிங்ல அவங்க இருக்காங்க. இது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப வந்து டிரைவர் ஃபீல் பண்றது கரெக்ட்டா? இல்ல வந்து ஆண்டவன் ஆண்டவன் செயல் கரெக்ட்டு தான். இல்ல ஆண்டவன் செயலா? இல்ல டிரைவர் வராதனால நம்மளுடைய உயிர் காப்பாத்தப்பட்டுச்சுன்னு அவர் நெனைக்கிறது கரெக்ட்டா? அப்படிங்கிறது நீங்க தான் சொல்லணும். எனக்கு வந்து இது இது எனக்கு புரியல. நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கான விடைய சொல்லுங்க. இது இவங்க நெனைச்சது கரெக்ட்டா? அவங்க நெனைச்சது கரெக்ட்டா? எனக்கு கொஞ்சம் நீங்க சொல்லுங்க.
ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கதை. அதான் சொல்கிறேன், நமக்கு நேரம் வரும்போது எப்படிலாம் இது நல்ல நேரம் வரணும்னு இருந்தால் கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் வந்துடுங்க. அவருக்கு பாருங்களேன், நமக்கு வந்து பிஸ்னஸ் போச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நேரத்தில் அவர் அதை விட நமக்கு முக்கியமானது, அவர் வந்து உயிரோடு இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். அந்த டிரைவருக்கு நெஞ்சு வலி வந்துச்சு இல்லைங்களா? அது ஆண்டவன் செயல் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள் எனக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது நான் படித்ததில் பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ.